வணக்கம். இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் லக்ஷனா சரத்குமார். முதலில் தலைப்புச் செய்திகள். சற்று நேரத்தில் தமிழர் பகுதியில் வெடிக்கவுள்ள மக்கள் போராட்டம். இலங்கையின் வரலாற்றில் முதன்முறை அனுர அரசை மகிழ்ச்சிப்படுத்திய புலம்பெயர் இலங்கையர்கள். ராஜபக்சவுக்கும் அனுரவுக்கும் இடையில் வித்தியாசமில்லை, சஜித் அணி குற்றச்சாட்டு. திடீரென அதிகரிக்கும் பேருந்து கட்டணங்கள் வெளியான எச்சரிக்கை. எங்களை சிறையில் தள்ளி மக்களின் கவனத்தை திசை திருப்ப முடியாது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் அறிவிப்பு. ஜனாதிபதி செயலகத்துக்கு முன் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம். அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிராக திரண்ட 10 லட்சம் பேர். போராட்டத்தால் அதிகரிக்கும் பதற்றம். இனி விரிவான செய்திகள். கிவுலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று திங்கட்கிழமை வவுனியா நெடுங்கணியில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற உள்ளது. இந்த போராட்டத்தில் தமிழ் மக்கள் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்று ஏற்பாட்டக்காரர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். இன்று முற்பகல் 10 மணிக்கு நெடுங்கேணி பேருந்து நிலையம் முன்பாக ஒன்று கூடும் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பேரணியாக நெடுங்கேணி பிரதேச செயலகம் நோக்கி நகர்ந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பார். போராட்டத்தின் நிறைவில் மனு ஒன்றும் கையளிக்கப்பட உள்ளது. இந்த போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கட்சி, ஸ்ரீ டெலோ உள்ளிட்ட அரசியல் கட்சிகள், வன்னி மாவட்ட பொது அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களை மையப்படுத்தி கிவுலோயா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த மாவட்டங்களுக்கு தண்ணீரை இலவாக கிடைக்க செய்யும் நோக்கில் மகாபலி எல்வலியத்துக்கு ஒரு பகுதியாக முன்னெடுக்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் தமிழ் மக்களின் பூர்வீக நிலப்பகுதிகள் பெருமளவில் பறிபோகும் என்பதுடன் குடியேற்றங்கள் மூலமாக குடிபரம்பலும் திட்டமிட்ட முறையில் மாற்றியமைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அமைச்சரவையால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் எதிர்ப்புகள் மற்றும் நிதி பிரச்சனையால் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை 2350 கோடி ரூபாயில் செயல்படுத்த தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் 8.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்நிய செலாவணியாக நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் இந்த தொகை அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் ஒரே ஆண்டில் வெளிநாட்டுக்கு தொழிலாளர்களால் நாட்டுக்கு அனுப்பப்பட்ட அதிகூடிய பயணத்தொகை இதுவென்பதும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2025ஆம் ஆண்டில் கிடைக்கப்பெற்ற மொத்த தொகை 8.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். கடந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் 879 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக கிடைத்துள்ளது என ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025இல் இந்த வருமானம் 22.8% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து வரும் பணத்தில் டிட்வா சூறாவளிக்கு பின்னர் பெறப்பட்டவை போன்ற பிற பணப்பரிமாற்றங்களும் அடங்கும் என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார். தூய்மையான அரசியல் ஒன்றை ஏற்படுத்துவதாக ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசில் இருப்பவர்கள் தற்போது நாளுக்கு நாள் ஊழல் மோசடிகளில் சம்பந்தப்பட்டு வருகிறார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நிரோசன் பாதுக்க தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷ குழுக்களுக்கும் அனுரகுமாராவின் குழுக்களுக்கும் இடையில் வித்தியாசமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை ஆட்சி செய்து வந்த அனைவரும் ஊழல் மோசடிக்காரர்கள் எனவும் தூய்மையான அரசியல் ஒன்றை கட்டியெழுப்ப அதிகாரத்தை வழங்குமாறும் தெரிவித்தே இந்த அரசு ஆட்சிக்கு வந்துள்ளது. இந்த அரசு ஆட்சிக்கு வந்து 1 வருட காலத்தில் மக்கள் உணரும் வகையில் எதனையும் செய்யவில்லை. அதே நேரம் அரசில் இருப்பவர்கள் நாளுக்கு நாள் ஊழல் மோசடி சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டு வருகிறார்கள். அமைச்சர் நலிந்த ஜெயதிச கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் ஒருவரின் வங்கிக் கடன் அட்டையை பயன்படுத்தி இந்தியாவில் வைத்து 1 மில்லியன் பொருட்கள் கொள்வனவு செய்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டப்படுகின்றது. இவ்வாறு இல்லை என்றால் முடியுமானால் அவர் நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டும். ஊழல் மோசடி தொடர்பில் இவர்களுக்கும் ராஜபக்ஷ குழுக்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சுங்கத்தில் இருந்து கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது முதல் தற்போது தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி வரை பாரிய அளவில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் அரசு அனைத்து விடயங்களையும் அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தி தப்பித்துக் கொள்ளும் நடவடிக்கையையும் கையாண்டு வருகின்றது. இந்த நிலையில் தற்போது டிட்வா அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அளித்த வாக்குறுதியின் பிரகாரம் அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அடங்கிய காசோலையை ஜனாதிபதி கையெழுத்திருந்தார். இதனால் அந்த காசோலைகளை பெற்றவர்கள் வங்கியில் கொடுத்த போது அந்த வங்கி கணக்கில் பணம் இல்லை என்று தெரிவித்து அந்த காசோலைகள் மீளப்பெற்றுள்ளன. இவ்வாறு 17 காசோலைகள் மீள திருப்பப்பட்டுள்ளன. பிரதேச செயலாளரின் கூற்றின் பிரகாரம் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கியிருப்பது அவர்களின் காணிகளின் உரித்து தொடர்பில் உறுதிப்படுத்தப்படாத ஒப்பந்தம் செய்து கொள்ளாத காசோலையாகும். அப்படியானால் ஜனாதிபதி அதிகாரப்பூர்வமற்ற காசோலைகளை வழங்கியிருக்கிறார். அனுபவம் இல்லாமையே இதற்கு காரணமாகும்.
அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முடியாது என்று நாங்கள் ஜனாதிபதி தேர்தலின் போதே தெரிவித்திருந்தோம். தற்போது அது உண்மையாகி வருகின்றது. அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டுக்கூரை தகரம் ஒன்றுக்கு 10 லட்சம் வழங்குவதாக அறிவிப்பு செய்த போது அவரால் ஒருபோதும் முடியாது என்பதை உணர்ந்து கொண்டோம். அதேபோல் ஜனாதிபதியின் அமைச்சர்கள் தற்போது ஊழல் மோசடிகளில் சம்பந்தப்பட்டு வருவதால் நாடு அராஜக நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார். எதிர்வரும் மாதங்களில் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை சிறிதளவு குறைக்கப்பட்ட போதிலும் இந்த நிலை ஏற்படலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் நிலவும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாக பேருந்துகளை இயக்குவதில் பாரிய நஷ்டம் ஏற்படுவதாகவும் கெமுனு விஜயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய பேருந்து கட்டண கொள்கையின்படி கொழும்பு பகுதிகளில் 1 லிட்டர் டீசலுக்கு 2.5 முதல் 3 கிலோமீட்டர் வரை பேருந்துகளில் பயணிக்க வேண்டும். ஆனால் தற்போது நிலவும் கடும் வாகன நெரிசலால் 1 லிட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரமே பயணிக்க முடிவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டுமானால் எதிர்வரும் ஜூலை மாதத்துக்கு முன்னதாக கட்டணத்தை திருத்தம் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக குறுகிய தூர சேவைகளுக்கான ஆரம்ப கட்டணத்தை சுமார் 5 முதல் 6 ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் பதவியேற்று 1.5 வருடங்களாகியும் பொது போக்குவரத்து துறையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் சாடியுள்ளார். அத்துடன் போக்குவரத்து துறை சார்ந்த உயர் அதிகாரிகளினால் ஊழல் நிலவுவதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளார். நாடெங்கிலும் சுமார் 13,000 முதல் 14,000 வரையிலான தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபட்ட போதிலும் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் சேவையை தொடர்வது தற்போது சாத்தியமற்ற ஒன்றாக மாறியுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். தங்களை சிறையில் அடைத்து மக்களின் கவனத்தை திசை திருப்பிவிட முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் தம்மையும் தமது தாயாரையும் தந்தையையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அச்சுறுத்த முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு அச்சுறுத்தல்கள் மேற்கொள்வதனால் தாம் அஞ்ச போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தங்களை சிறையில் தள்ளி நிலக்கரி கொள்வனவு மோசடியை மூடி மறைக்க நினைத்தால் அது நடக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தங்களை சிறையில் தள்ளி 323 கொள்கலன் ரகசியமாக கொண்டுவரப்பட்ட விவகாரத்தை மூடிமறைக்க நினைத்தால் அதுவும் நடக்காது என்று அவர் தெரிவித்துள்ளார். தங்களை சிறையில் தள்ளி 2 போதைப் பொருள் கொள்கலன்கள் கடத்தப்பட்ட விவகாரம் குறித்த விசாரணைகளை மூடிமறைக்க நினைத்தால் அதுவும் நடக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட காசோலைகளை மீள வழங்குமாறு நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கூறியுள்ளார். ஏற்கனவே வழங்கப்பட்ட காசோலைகள் வங்கியில் பணம் இல்லாமலும் நிராகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் கரங்களினால் வழங்கப்பட்ட காசோலைகள் இவ்வாறு வங்கியில் பணமின்றி திரும்பியுள்ளதாகவும் இது வெட்கக்கேடு என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து அல்லது சிறையில் தள்ளி மக்கள் கவனத்தை திசை திருப்ப நினைத்தால் அது நடைபெறாது என்றும் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்துவது சாத்தியமற்றது. இருப்பினும் தேர்தலை நடத்துவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அண்மையில் நாடாளுமன்ற குழு கூட்டம் ஒன்றின் பின்னர் வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சர் நலிந்த ஜெயதிச சந்தித்துள்ளார். அதன்போது மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அரசு விரிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்த போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபை தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும், அதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும், சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி முரண்பாடற்ற தீர்வை எடுக்க வேண்டும். எவ்வாறாயினும் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றது. டிட்வா புயலில் தாக்கத்தின் பின்னர் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும். இலங்கை மீள கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றார். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஆசிரியர் சேவையில் உள்வாங்குமாறு வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் முன்னெடுக்க வரும் உணவு தவிப்பு போராட்டம் இன்று 8வது நாளாகவும் தொடர்கின்றது. இந்த நிலையில் குறித்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் இன்றைய தினம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேபோல இந்த உணவு தவிப்பு போராட்டத்தில் பங்கேற்றுள்ள பலரது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மற்றொரு உத்தியோகஸ்தர் உடல்நிலை நலிவடைந்த நிலையில் அவசர சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நேற்று மாலை அனுமதிக்கப்பட்ட நிலையில் இவருடன் சேர்ந்து 6 பேர் இதுவரை சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டு வரும் இவர்களை எந்தவித நிபந்தனைகளுமின்றி ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தே இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் போராட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாளை மாலை 6 மணிக்கு ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக கடந்த ஆண்டு ட்ரம்ப் பதவியேற்றுள்ளார். பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருகிறார்.
உரிய ஆவணங்களும் இல்லாமல் சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டுக்காரர்களை கைது செய்து நாடு கடத்த உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஆண்டில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினர் பிரபலங்கள் உட்பட ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு நாடு முழுவதும் தொடர் போராட்டம் நடந்து வருகிறது. கடந்த வாரத்தில் மினசோட்டாவில் உள்ள ஐஸ் அலுவலகம் முன்பு போராடிய அலெக்ஸ் பிரெட்டி என்பவர் அதிகாரிகளினால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் வலுத்து வருகின்றது. வார இறுதி நாளான நேற்று அமெரிக்காவின் நியூயார்க், வாஷிங்டன், சிகாகோ, பீனிக்ஸ், பிரான்சிகோ, பாஸ்டன் உட்பட 300க்கும் மேற்பட்ட நகரங்களில் 10 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் திரண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ட்ரம்புக்கு எதிராக அவர்களை கோஷங்கள் போடப்படும் பதாதைகளை ஏந்தி வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தை ஒடுக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பல இடங்களில் போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களிடையே ஏற்பட்ட மோதல்களில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு கலைக்கப்பட்டுள்ளன. இதனால் அமெரிக்காவில் பெரும் பதற்றம் ஏற்பட்டு வருகிறது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சற்று நேரத்தில் தமிழர் பகுதியில் வெடிக்கவுள்ள மக்கள் போராட்டம். இலங்கையின் வரலாற்றில் முதன்முறை அனுர அரசை மகிழ்ச்சிப்படுத்திய புலம்பெயர் இலங்கையர்கள். ராஜபக்சவுக்கும் அனுரவுக்கும் இடையில் வித்தியாசமில்லை, சஜித் அணி குற்றச்சாட்டு. திடீரென அதிகரிக்கும் பேருந்து கட்டணங்கள் வெளியான எச்சரிக்கை. எங்களை சிறையில் தள்ளி மக்களின் கவனத்தை திசை திருப்ப முடியாது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் அறிவிப்பு. ஜனாதிபதி செயலகத்துக்கு முன் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம். அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிராக திரண்ட 10 லட்சம் பேர். போராட்டத்தால் அதிகரிக்கும் பதற்றம். இத்துடன் ஈரோடு தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.